நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி தொடர வேண்டும். எனவே வருகிற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஏழை எளியோர் ஏற்றம் பெறும் வகையிலான எண்ணிலடங்காத திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம், இவையெல்லாம் நான் அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளின்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக சொல்லாத பலவற்றையும் செய்தேன். அவ்வாறு நான் அறிவிக்காத, நீங்களே எதிர்பார்க்காத பல திட்டங்களில் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் அன்பு சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. என் அன்பார்ந்த பொதுமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற அடிப்படையில்தான் எனது பொது வாழ்வு அமைந்துள்ளது. சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று ஏற்கனவே நான் சொன்னதுண்டு. ஆனால் இப்போது நான் சொல்லாததையும் செய்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நான் குறிப்பிட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்களே எண்ணி பார்க்காதவை, எதிர்பார்க்காதவை. ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். அதுபோல வருங்காலங்களிலும் உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். உங்கள் நன்மைக்காக, உங்கள் மேன்மைக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த தாய்க்கு தெரியும். அதை நிச்சயம் செய்வேன். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை விட இன்னும் அதிகமான நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன்.
சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதுடன் மக்களின் கல்வி, உடல் நலம் போன்றவற்றிலும் எனது தலைமையிலான அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. விவசாயம் மேம்பாடடைய எனது அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் வருவாய் அதிகரிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்துள்ளது. சாகுபடி பரப்பை அதிகரித்தல், விவசாயத்தில் புதிய உத்திகளை கையாளுதல், தரமான விதைகள், இதர இடுபொருட்கள் வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக உணவு தானிய உற்பத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய சாதனைகளை நாம் படைத்து வருகிறோம். உரங்கள் மற்றும் வேளாண் கருவிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் உரங்கள் வாங்கி விற்பனை செய்ய ஏதுவாக டான்ஃபெட் நிறுவனத்திற்கு வட்டியில்லா முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவு தண்ணீரில் அதிக மகசூல் பெறும் வகையில் நுண்ணீர் பாசனத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் எந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதுடன் எந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரித்து கையாள விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. வேளாண் எந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் மற்றும் எந்திரங்கள் பழுது பார்க்கும் சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகளால் தான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில், அதாவது 2010-11ஆம் ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 75.95 லட்சம் மெட்ரிக் டன் தான் என்ற நிலையில் 2014-15ஆம் ஆண்டில் எனது ஆட்சியில் இது 1,27,95,000 மெட்ரிக் டன் என அதிகரித்துள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தி 68.46% அதிகரித்துள்ளது. அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளில் சேமித்து வைத்து தானிய ஈட்டுக்கடன் பெற்று விலையேற்றத்தின் போது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் 3492 புதிய கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. நெய்வேலி அரிசி ஆலையை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீன் வளத்திற்கு எனது ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீன் வளத்தை மேம்படுத்தவும் மீன்வளத்துறையை நவீனப்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மீனவர்களின் வருவாய் மேம்பாடடைய செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மீன்வள பல்கலைக்கழகம் ஒன்றை எனது அரசு நிறுவியுள்ளது. மீனவர்க்கான நிதி உதவிகள் பலவற்றை செய்துள்ளோம். பேட்டோடை, அண்ணன் கோவில், சாமியார்பேட்டை, எம்ஜிஆர் திட்டு, முடசலோடை ஆகிய இடங்களில் மீன்பிடி இறங்குதளங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளாற்று முகத்வாரத்தை சரி செய்துள்ளோம். பரங்கிப்பேட்டை மாதிரி மீன் பண்ணையை கட்டி முடித்துள்ளோம். லால்பேட்டையில் மீன் நாற்றங்கால் குளங்கள் அமைத்துள்ளோம். இன்னும் ஏராளமான பணிகளை மீனவளத்துறையில் செய்து முடித்துள்ளோம். நேரத்தின் அருமை கருதி இவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு
தரமான கல்வி வழங்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலங்களில் ஏற்பட்ட நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளால் அப்பல்கலைக்கழகத்தில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கங்களை எய்திடவும் நிர்வாகம் முறையாக செயல்படவும் நிர்வாகம் மற்றும் நிதி நெருக்கடிகளிலிருந்து மீண்டு இழந்த பொலிவை மீண்டும் பெற்றிடவும் எனது தலைமையிலான தமிழக அரசு அப்பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டது. ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் இப்பல்கலைக்கழகத்திற்கு எனது அரசு 525 கோடி ரூபாய்க்கும் மேலாக வழங்கியுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துக்கொண்டதால் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் வெளிப்படையான முறையில் கல்வி தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டு விதிகளின்படி மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஏனைய அரசு கல்லூரிகளில் வழங்குவதைப் போல முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கட்டண சலுகை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இயற்கை பேரிடர் காலங்களில் எனது அரசின் செயல்பாடுகளை பற்றி ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவ்வாறான பாதிப்புகளின் போது அவற்றை தணிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தானே புயல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் கடலூர் மாவட்டத்தை தாக்கியது. இந்த புயல் கடலூரை தாக்கும் என்ற எச்சரிக்கை பெறப்பட்ட உடனேயே எனது அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று தங்க வைத்ததுடன் அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது. எனது அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவே பெரும் அளவு உயிரிழப்பு தடுக்கப்பட்டது. விரைவான நிவாரணப் பணிகளை எனது அரசு மேற்கொண்டது. கடலூர் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் மின் கட்டமைப்புகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின. கடலூரில் உள்ள அனைத்து துணை மின் நிலையங்களும் பாதிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யப்பட்டு 6 மாதங்களில் முடிக்கக்கூடிய பணிகள் 14 தினங்களிலேயே முடிக்கப்பட்டன. பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு 400 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிப்புக்குள்ளான தென்னை, முந்திரி, பலா போன்ற நீண்ட கால பயிர்கள் மீண்டும் பயிர் செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 800 கோடி ரூபாய் அளவில் சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு தொகுப்பு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டப்பட உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் முழுமையாக சீரமைக்கப்பட்டன. அதேபோன்று 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திமுக ஆட்சியில் நிஷா புயல் காரணமாக ஏற்பட்ட மின் பாதிப்புகள் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில்தான் சீர் செய்யப்பட்டன. ஆனால் இவற்றை விட மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய தானே புயல் மின் பாதிப்புகள் எனது ஆட்சியில் 15 நாட்களிலேயே சீர் செய்யப்பட்டன.
கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெருமழை பெய்த போது எனது தலைமையிலான அரசு மிக துரிதமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு இயல்பு நிலை விரைவிலேயே திரும்ப நடவடிக்கை எடுத்தது. வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை, நிரந்தர வீடுகளில் வசித்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு 5,000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை வழங்கப்பட்டன. உயிரிழப்பு, குடிசைகள் இழப்பு, பயிர் இழப்பு, கால்நடை இழப்பு, மீன்பிடி உபகரணங்கள் சேதம் மற்றும் வெள்ள நிவாரணம் ஆகியவற்றிற்கு 236 கோடியே 66,74,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன் தவணையை ஒத்திவைத்தல், மறு கடன் வசதி போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச் சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்கள், பெட்டிக்கடை நடத்துவோர் ஆகியோருக்கு 5,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 11,230 பேர்களுக்கு 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தகுதியான இளைஞர்களுக்கு 25% மூலதன மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் சுகாதாரத்தை பேணி காக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் எந்தவித தொற்று நோயும் ஏற்படவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பேரிடர் அபாய குறைப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் உலக வங்கி கடன் உதவியுடன் 1,482 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சமுதாய அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் கடலோர வாழ்விடங்களில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணி, பாதுகாப்பு மையங்கள் கட்டுதல், முன்னெச்சரிக்கை கருவிகள் அமைத்தல், கடலூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் மேல்மட்டத்தில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடியில் நிறுவுதல், புதிய மீன் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட மீன்வள கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல், மீன்வள மேலாண்மை, மீனவர்களுக்கு கம்பியில்லா தகவல் தொடர்பு ஏற்படுத்துதல், சமுதாய அமைப்பிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவை இந்த திட்டத்தின்படி செயல்படுத்தப்படும். இப்பணிகள் முடிவடையும் போது பேரிடரிலிருந்து கடலூர் பெருமளவு பாதுகாக்கப்படும். கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சி திட்டங்கள், சாலைகள், பாலங்கள், தெருவிளக்குகள், பள்ளி கட்டடங்கள், மாணாக்கர்கள் விடுதிகள் போன்ற எண்ணற்ற பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் தொகுதி வாரியாக தெரிவிக்க விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் 477 வீடுகள் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. 27 கோடி ரூபாய் செலவில் 392 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இவையன்றி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 5 நகரங்களில் உள்ள 27 குடிசை பகுதிகளில் 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் குடிசை பகுதி மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6,200 குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளனர். கடலூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 9 தொடக்கப் பள்ளிகள், 2 நடுநிலைப் பள்ளிகள், 71 உயர்நிலைப் பள்ளிகள், 25 மேல்நிலைப் பள்ளிகள், 5 மாதிரி பள்ளிகள் மற்றும் 5 மாணவியர் விடுதிகள்
அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர் ஆகிய வசதிகள் 314 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் நகராட்சிகள் மூலம் 513 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,000க்கும் மேற்பட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள், தெருவிளக்குகள், குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, பூங்காக்கள், சமுதாய கழிவறைகள், சுகாதார வளாகங்கள் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் நகராட்சி, புவனகிரி, பரங்கிப்பேட்டை பேரூராட்சிகள் மற்றும் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 812 குடியிருப்புகளில் உள்ள 7,75,000 மக்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றினை நீராதாரமாக கொண்ட 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது விரைவில் முடிக்கப்படும். பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் ஆகிய ஒன்றியங்களை சார்ந்த 306 குடியிருப்புகள், அரும்பாவூர் மற்றும் பூலாம்பாடி பேரூராட்சிகளில் உள்ள சுமார் 2.57 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டம் இன்னும் சில மாதங்களில் முடிக்கப்படும். மேலும் பெரம்பலூரில் விடுபட்ட பகுதிகளில் 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாதங்களில் இது முடிவரும். கடலூர் பாதாள சாக்கடை திட்டம் 65 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை 5 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்திடும் வகையில் 750 கோடி ரூபாய் செலவில் இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்படும். பெரம்பலூரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MRF டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் முதல் கட்ட விரிவாக்கம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1175 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் 931 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட விரிவாக்கம் அந்நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 380 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தில் சிறு தொழில்கள் நிறுவுவதை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோவின் கிளை அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான பணிகள் சிலவற்றை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விருத்தாச்சலம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 174 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 69 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 1 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 999 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 308 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 34 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து நெய்வேலி தொகுதியில்
நெடுஞ்சாலைத்துறை மூலம் 150 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 45 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 3,71,00,000 ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 40 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 748 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 68 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 16,50,00,000 ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பன்ருட்டி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 112 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி முடிக்கப்பட்டது. 57 கிலோமீட்டர் சாலை, 2 பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 2,57,00,000 ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 8,70,00,000 ரூபாய் செலவில் திருவதிகை அணைக்கட்டில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 631 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 594 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 30 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து கடலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 80 கிலோமீட்டர் சாலை, 8 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 15 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திருவந்திபுரம் அணைக்கட்டு மற்றும் 9 கண்மாய்கள் புனரமைக்கப்பட்டன. தேவனாம்பட்டினத்தில் தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 340 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 897 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 34,48,00,000 ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. செம்மண்டலம் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 12,27,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 132 கிலோமீட்டர் சாலை, 1 பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 33 கிலோமீட்டர் சாலை, 1 பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4,53,00,000 ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் ஸ்வேதா நதி உபவடி நிலப்பகுதி ஏரிகள் சீரமைப்பு, விஸ்வகுடி அருகில் புதிய ஏரி, சின்னாறு உபவடி நிலப்பகுதி ஏரிகள் அணைக்கட்டுகள் சீரமைப்பு, நந்தியாறு மற்றும் மருதையாறு உபவடி நில ஏரிகள் சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன. விஸ்வகுடி புதிய ஏரி தண்ணீர் கொள்ளளவு உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 896 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 385 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 10,67,00,000 ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூர், பேரளி மற்றும் ஈசனை ஆகிய இடங்களில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையங்கள் 14,22,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து குன்னம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 321 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 91 கிலோமீட்டர் சாலை, 5 பாலப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 17,86,00,000 ரூபாய் செலவில்
பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் ஆனைவாரி ஓடை, உபவடி நிலப்பகுதி ஏரிகள் மற்றும் அணைக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளாற்றின் குறுக்கே படுக்கை அணை மற்றும் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 740 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 206 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 6,88,00,000 ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கழனிவாசலில் 33/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 2,52,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அரியலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 63 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 166 கிலோமீட்டர் சாலை ஒரு பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 12,77,00,000 ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அரியலூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. பொன்னாறு வாய்க்கால் கீழ்போக்கி வலுக்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சுக்கிரன் ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது. சித்தமல்லி நீர்த்தேக்க புனரமைப்பு பணிகள், தாமரை ஓடையின் குறுக்கே தடுப்பணை, கல்லாறு ஓடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1576 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 366 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 8 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 130 கிலோமீட்டர் சாலை ஒரு பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 18 கிலோமீட்டர் சாலை ஒரு பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 14,73,00,000 ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தை சார்ந்த 281 குடியிருப்புகளுக்காக கூட்டு குடிநீர் திட்டம் 32,59,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது விரைவில் முடிவடையும். ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1,620 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 449 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 10,17,00,000 ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பாப்பாக்குடியில் 110/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பெருமக்களே, இன்று நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் 13 தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட முடிக்கப்பட்ட பணிகளில் ஒரு சிலவற்றை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் குறிப்பிட வேண்டும் என்றால் பல நாட்கள் தேவை, பல வாரங்கள் தேவை. எனவே நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் இப்போது நிறுத்திக் கொண்டேன். அடுத்தபடியாக மின்சார வாரியத்தை சீரமைக்கக்கூடிய திட்டம் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உதய் திட்டத்தில் தமிழக அரசு பங்கு பெறாதது குறித்து ஒரு சில மத்திய அமைச்சர்களும் திமுக தலைவர் திரு கருணாநிதியும் தமிழக அரசை குறை கூறி வருகின்றனர். அனைத்திந்திய அளவில் தனியாரிடம் அதிக அளவில் மின் உற்பத்தி செய்யும் திறன் இருந்த போதும் பல மாநிலங்களில் மின்வெட்டு நிலவி வருகிறது. இதற்கு காரணம் அந்த மின் பகிர்மான கழகங்கள் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வருவதாலும் அவர்களால் வாங்கிய கடன் மற்றும் வட்டி வங்கிகளுக்கு செலுத்த இயலாததாலும் அவைகளால் மின்சாரம் வாங்க இயலவில்லை. தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் முழு செயல்திறனில் செயல்பட முடியாததால் அவர்களாலும் வங்கிகளிடமிருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலவில்லை. எனவே வங்கிகளும்
இந்த கடன் தொகையை நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது செயல்படாத சொத்தாக மாற்றிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மின்சார வாரியங்களின் கடன்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் மின்சார வாரியங்கள் மீண்டும் கடன் பெற்று மின்சாரத்தை வழங்கி மக்களுக்கு வழங்க இயலும் என்ற அடிப்படையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த திட்டம் தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் லாபகரமாக அமையும் என்றாலும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். மாநில அரசால் மின் வாரியத்தின் கடன்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதி பத்திரங்கள் வெளியிடுவதன் மூலம் நிதி திரட்டலாம் என்றாலும் நிதி பற்றாக்குறை தொடர்பான நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை, அதாவது FRBM வரையறைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே தளர்வு செய்யப்படுவதால் அடுத்த ஆண்டிலிருந்து மாநில அரசால் கடன் எதையும் பெற இயலாது. எனவே வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செயல்படுத்த இயலாது. எனவேதான் இந்த FRBM கட்டுப்பாடுகள் 2 ஆண்டுகளுக்கு மட்டும் தளர்வு என்பதை மாற்றி அசல் மற்றும் வட்டியை திருப்பிச் செலுத்தும் 15 ஆண்டுகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும், மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் கடன் தொகையில் மத்திய அரசும் பங்கேற்று மானியம் வழங்கிட வேண்டும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் மின் வாரியத்திற்கு ஏற்படும் நஷ்டத்தை சமாளிக்கும் பொருட்டு வங்கிகள் மூலம் கடன் பெற வகை செய்யப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யப்பட்டால் வங்கிகளிலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் பெற்றுள்ள 17,500 கோடி ரூபாய் கடனை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் என்றும் நான் தெரிவித்திருந்தேன். மேலும் மின் வாரிய செலவுகளுக்கேற்ப 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றாகும். இது குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் அமைச்சர்கள் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் மற்றும் திரு SP வேலுமணி ஆகியோர் பதில் அளித்திருந்தாலும் திமுக தலைவர் திரு கருணாநிதி இதில் விளக்கங்கள் இல்லை என்பது போல அறிக்கை வெளியிட்டுள்ளார். மின் திருட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளதாக திரு கருணாநிதி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் கூறியது திரு கருணாநிதிக்கு புரியவில்லை போலும். மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியது மின் மீட்டர்கள் இல்லாத காரணத்தால் மின் திருட்டும். மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியது மின் மீட்டர்கள் இல்லாத காரணத்தால் மின் திருட்டும் மின் இழப்பும் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் விவசாய பம்பு செட்டுகள் மற்றும் குடிசை மின் இணைப்புகளுக்கு மட்டுமே மின் மீட்டர்கள் பொருத்தப்படாத போது மின் மீட்டர்கள் இல்லாததால் மின் திருட்டு ஏற்படுகிறது என கூறுவது தவறு என அமைச்சர்கள் பதில் சொல்லியிருந்தனர். இதை திரு கருணாநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விவசாயிகளும் குடிசைகளில் வசிப்பவர்களும் மின் திருட்டுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று திரு கருணாநிதி கூறுகிறாரா என்பதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும், அவர்தான் விளக்கிட வேண்டும். என்னை சந்திக்க இயலவில்லை என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியதற்கு பதில் என்ன என்று திரு கருணாநிதி கேட்டுள்ளார். எந்த நாட்களில் மத்திய அமைச்சர்கள் என்னை சந்தித்தார்கள் என்பதன் பட்டியலை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் என்னை சந்திப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என எத்தனை முறை என்னை சந்தித்திருக்கிறார் என்பது குறித்தும் கோவையில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருப்பதே இதற்கு பதில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு தொடர்பாக தமிழகம் இன்னும் அறிக்கை அனுப்பவில்லை என்பதற்கு
பதில் இன்னும் சொல்லப்படவில்லை என திரு கருணாநிதி கூறியிருப்பதும் பொய்யான குற்றச்சாட்டுதான். ஏனெனில் அமைச்சர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திரு வேலுமணி ஆகியோரின் அறிக்கையில், டாக்டர் கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எதிராக பல்வேறு பரிந்துரைகள் உள்ளன என்றும், எனவேதான் அவர்களை பாதிக்காத வண்ணம் சுற்றுச்சூழல் கூர் உணர்வு பகுதிகளை வரையறுக்க மே மாதம் வரை கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது என்றும் தெளிவாக கூறியுள்ளனர். உதய் திட்டத்தால் மாநில அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தெளிவாக எடுத்து கூறியும் திரு கருணாநிதி இதனால் பயன் உண்டு என சொல்லுகிறார். திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என்பது திரு கருணாநிதிக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்களை மாற்றி அமைக்கும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் திரு கருணாநிதி. 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்களை மாற்றி அமைப்பது எப்படி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் என்பதை திரு கருணாநிதி தான் விளக்க வேண்டும். விளக்குவாரா? எல்இடி பல்புகள் வழங்கும் திட்டம் மற்றும் எல்இடி விளக்குகளுக்கு எல்இடி பல்புகள் பொருத்தும் திட்டம் ஆகியவற்றை திரு கருணாநிதி குழப்பிக்கொண்டு கேள்விகளை கேட்டுள்ளார். தெருவிளக்குகளுக்கு எல்இடி பல்புகள் பொருத்தும் திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளால் செயல்படுத்தப்படுவதால் அந்த செலவு எப்படி 4.5 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே திரும்ப பெற்றுவிட முடியும் என்பதையும், மத்திய அரசு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தினால் செலவை திரும்ப பெற 16.5 வருடங்களாகும் என்பதையும் அமைச்சர்கள் விளக்கியுள்ளனர். செலவழிக்கப்பட்ட தொகையை 4.5 ஆண்டுகளில் திரும்ப பெறுவது லாபகரமானதா அல்லது 16.5 ஆண்டுகளில் திரும்ப பெறுவது லாபகரமானதா என்ற கணக்கு திரு கருணாநிதிக்கு புரியவில்லை என்றால் அவர் இது பற்றி நன்கு தெரிந்த யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். இப்போது அனைவரும் இந்த மதுவிலக்கு கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். குறிப்பாக திரு கருணாநிதி மிகவும் அதிகமாக இதை பற்றி பேசுகிறார். யார் வேண்டுமானாலும் மதுவிலக்கு பற்றி பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. அதை பற்றி பேசுகின்ற அருகதை திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. அதனை நீக்கியவரே திரு கருணாநிதி தான். 1971ஆம் ஆண்டில் பூரண மதுவிலக்கை நீக்கியதே திரு கருணாநிதி தான். ஒரு தலைமுறையையே குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுத்தியவர் திரு கருணாநிதி தான். அந்த கருணாநிதி இன்றைக்கு மற்ற கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து கொண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கூக்குரலிடுகிறார் என்றால் ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வேறு ஒருவரை கொலை செய்து விட்டார். சாவு ஏற்பட்டது. ஏதோ சில காரணங்களினால் அந்த இடத்தை விட்டு இவர்களால் ஓட முடியவில்லை. அதனால் கொலையாளியும் அவர் கூட்டாளிகளும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது கொலை செய்யப்பட்டவரின்
உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் அங்கே ஓடி வந்தனர். ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா, ஐயோ மகனே நீ போய்விட்டாயா என்று மற்றவர்கள் கூக்குரலிட்டு அழுகின்ற போது இந்த கொலையாளியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா என்று கதறி அழுது ஒப்பாரி வைத்தார்களாம். அதுபோல் இருக்கிறது திரு கருணாநிதி மதுவிலக்கை பற்றி பேசுவது. பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டு இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளர் திரு வி.டி. கலைச்செல்வன் அவர்களுக்கும், நெய்வேலி தொகுதி வேட்பாளர் திரு இரா ராஜசேகர் அவர்களுக்கும், பன்ருட்டி தொகுதி வேட்பாளர் திருமதி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், கடலூர் தொகுதி வேட்பாளர் திரு எம்.சி. சம்பத் அவர்களுக்கும், குறிஞ்சிப்பாடி தொகுதி வேட்பாளர் திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன் அவர்களுக்கும், திட்டக்குடி தொகுதி வேட்பாளர் திரு பே. ஐயாசாமி அவர்களுக்கும், புவனகிரி தொகுதி வேட்பாளர் திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களுக்கும், சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திரு கே.ஏ. பாண்டியன் அவர்களுக்கும், காட்டுமன்னார் கோயில் தொகுதி வேட்பாளர் திரு என். முருகுமாறன் அவர்களுக்கும், பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் திரு இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், குன்னம் தொகுதி வேட்பாளர் திரு ஆர்.டி. ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அரியலூர் தொகுதி வேட்பாளர் திரு தாமரை எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கும், ஜெயங்கொண்டம் தொகுதி வேட்பாளர் திரு ஜே.கே.என். ராமஜெயலிங்கம் அவர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். கடலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தின் 13 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர் பேசியிருக்கிறார். இந்த பரப்புரை கூட்டத்தின் போது வாக்குறுதி அளித்த திட்டங்கள் மட்டுமல்லாது மேற்கொண்டு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். வெள்ள பாதிப்பின் போது கடலூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டிருக்கின்றார். மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர், பியூஷ் கோயல் குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்திருக்கிறார். குறிப்பாக திமுகவின் மீதும் திமுக தலைவர் கருணாநிதியின் மீதும் மதுவிலக்கு விவகாரத்தில் அவர் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.